தொப்பை இருக்கு, ஆனா விசரல் ஃபேட் அதிகமா இருக்கா இல்ல சப்கியூட்டனியஸ் ஃபேட் அதிகமா இருக்கா, எது இருந்தா ஆபத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க பெல்லி ஃபேட்டை நியூட்ரிஷன் மூலம் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பெல்லி ஃபேட்டை எப்படி ஈஸியா குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டயட் சார்ட்டோட உங்களை ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவேன். ஃபேட் இருந்தா ஆபத்து, குறைச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க, ஆனா எப்படின்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. ஃபேட் பாத்தீங்கன்னா சப்கியூட்டனியஸ் ஃபேட், விசரல் ஃபேட் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குங்க. இதுல எதை குறைக்கணும், எது இருந்தா ஆபத்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கியூட்டனியஸ் ஃபேட் பாத்தீங்கன்னா நம்ம தோலுக்கு அடியில இருக்கிறது, கையில பாத்தீங்கன்னா தொலை தொலைன்னு இருக்கிறது, கால் தொடையில பாத்தீங்கன்னா தொலை தொலைன்னு இருக்கிறது. சோ ஸ்கின்னுக்கு அடியில இருக்கிற ஃபேட்டை தான் சப்கியூட்டனியஸ் ஃபேட்னு சொல்லுவாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா விசரல் ஃபேட். இது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் மேல படிகிற ஃபேட். நம்ம உடம்புல அதிகமா உறுப்பு இருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வயிறு பகுதி தான். சோ இந்த பகுதியில ஃபேட் படிகிறதாலதான் பெல்லி ஃபேட்னு சொல்றோம். இது இருக்கிறதால ஆபத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. சோ இப்ப நம்ம வயிறு பகுதியில என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் மெயினா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட், கிட்னி, லிவர், கேல் பிளாடர் இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் இருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வயிறு பகுதி தான். சோ இந்த வயிறு பகுதியில இருக்க ஆர்கன்ஸ் மேல ஃபேட் படியும் போது அதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹார்ட்டை ஒரு ஹியூமன் பாடியா வச்சுப்போம். இப்போ ஒரு மனிதனை நார்மலா அவர் மேல எந்த ஒரு வெயிட்டும் வைக்காம அவரை நடக்க சொன்னோம்னா அவரு ரிலாக்ஸா நல்லா ஃபாஸ்டா நடப்பாரு. இதுவே அவர் மேல ஒரு 50 கிலோ வச்சு நீங்க நடங்க அப்படின்னு சொன்னா அவரால் முன்ன நடந்த மாதிரி ஃபாஸ்டாவோ ஆக்டிவாவோ நடக்கவே முடியாது. சோ அவரோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். சோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஆர்கன்ஸ் மேல இந்த விசரல் ஃபேட் படியும் போது பாத்தீங்கன்னா இந்த ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா படிப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். முன்ன மாதிரி அதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இருக்காது. சோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை பார்ப்போம். இப்ப நார்மலா இருக்கிற ஹார்ட் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை துடிக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை துடிக்கக்கூடிய ஒரு ஹார்ட் மேல ஃபேட் படியும் போது அதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷத்துக்கே பாத்தீங்கன்னா 50 தடவை 40 தடவை அந்த மாதிரி அதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். சோ இதனால என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்குலாம் நிறையவே சான்சஸ் இருக்கு. உங்களோட ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா குறையறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ அதனால தான் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்கியூட்டனியஸ் ஃபேட் இருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனா விசரல் ஃபேட் இருக்கவே கூடாது. சோ நீங்க அதை லாஸ் பண்ணணும் அப்படின்னு மெயினா சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு சப்கியூட்டனியஸ் ஃபேட்னா என்னன்னு தெரியாது, விசரல் ஃபேட்னா என்னன்னு தெரியாது. சோ இதை எப்படி குறைக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நார்மலா ஒரு பர்சனுக்கு விசரல் ஃபேட் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 8 இருக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற ஒரு விசரல் ஃபேட் பர்சன்டேஜ். சோ இந்த 8% மேல உங்களுக்கு விசரல் ஃபேட் அதிகமாகும் போதுதான் உங்களோட ஆர்கன்ஸ் மேல ஃபேட் படிய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு நிறையவே ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். சோ இந்த விசரல் ஃபேட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹை பிபி இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா டயாபெட்டிக் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ நீங்க வெயிட் லாஸ் பண்றதை விட உங்களோட ஃபேட் லாஸ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோ நீங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல இருக்க ஃபுட்டை எடுத்து உங்க விசரல் ஃபேட்டை குறைக்கணும், நீங்க ஹெல்த்தியா இருக்கணும், உங்களோட ஆர்கன்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்பிளேல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன்.